பாண்டிச்சேரியில் தான் பிரச்சனை. ஏன் சார்? பிஜேபி ஆளுகையில் இருக்கிறது, நேரடி ஆளுகையில் இருக்கிறது. அதனால என்ன பிஜேபி ஒன்றும் அவரை அட்டாக் தேவைப்பட்டா தொந்தரவு கொடுப்பாங்கன்றேன். அங்கே போய் நீ பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். அட்டாக் பண்ணி பேசுங்க. நேரடியாக உள்துறை அமைச்சரின் ஆளுகையின் கீழ் அந்த மாநிலம் இருக்கிறது, பேசுங்க. பாசிச பாஜகன்னு சொல்லுங்க. பாசிச பாஜக வாக்குகளை திருடுகிறதுன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு உங்க பேச்சுன்னு பார்க்க தானே போறேன். இன்னொன்று, பாண்டிச்சேரி எம்ஜிஆருக்கே கை வரல. அது ஒரு டைசி பாலிடிக்ஸ். அது புரியுதா? பாண்டிச்சேரி சிஎம் ஆகிறதா உங்க நோக்கம்? கடைசியா ஒரு நாள் வேணா ஒதுக்கலாம். எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சு கடைசியா அறிக்கை கூட போதும், பாண்டிச்சேரியிலே நம்ம இது போட்டிடுது, நம்ம வேட்பாளர்கள், அது அவ்வளோதான். நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? சரி, போயிடுறீங்க. பாண்டிச்சேரிக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. சரி, நீ தான் பாசிச பாஜகன்னு சொல்கிறீங்களே, அங்கே பர்மிஷன் டினை பண்ண என்ன பண்ணுவீங்க? பாண்டிச்சேரி போலீஸ் யார் கண்ட்ரோல் இயங்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட், அமித்ஷாக்கு கீழே இயங்குது. ஏன்னா அது யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் ஃபுல்லாமே வந்துட்டு உள்துறை அமைச்சர் கீழே. ஓகே சார். டினை பண்ணலன்னா நீங்கள் பிஜேபியோட பி டீம் முடிஞ்சா அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. அதான அரசியல். காஞ்சிபுரத்தில் பேசினதுக்கே ஸ்கிரிப்ட் பிஜேபி எழுதி கொடுத்துன்றாங்க. சொன்னாரா? டிகே செல்வம் சொன்னாரா? இப்போ தொக்கா போய் மாட்டீங்களா? இப்போ உங்களை நம்பி சிறுபான்மையின் வாக்கு எப்படி வரும்? உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனா என் மனசில், ஆமாம், அவங்க ஆள்ற மாநிலத்தில் எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு இவரு? அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி மைக்ரேட் ஆகும் டிஎம்கேலேருந்து உங்களுக்கு? என்னையா ஸ்ட்ராட்டஜி?